ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், கருணாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற சொர்க்கவாசல் திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். புதுமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கியிருக்கார். 1999 மெட்ராஸ் ஜெயிலில் நடந்த ஒரு கலவரத்தை பேஸ் பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. சொர்க்கத்தில் முட்டி போடுறதை விட நரகத்துக்கு ராஜா வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பஞ்ச் லைனோட பாடம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நட்டி நடராஜ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லும் நட்ராஜ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக ஃப்ளாஷ்பேக்கை அந்த கலவரத்தில் யார் யார் என்ன பண்ணாங்க, எதனால் கலவரம் உண்டாச்சு அப்படின்னு நம்ம கட்டபொம்மன் கருணாஸ் தொடங்கி பார்த்திபன் ஆர்ஜே பாலாஜி வரைக்கும் ஒருத்தரை என்கொயர் பண்ணுவார். அவங்க சொல்ல சொல்ல ஸ்டோரி அப்படியே விரிவடியும். படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு சராசரி மனுஷன் குடும்பம்தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் லைஃப்பில் சொல்ல முடியாத வலியும் வேதனையும் வருது. செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறதாகட்டும், செய்யாத ஒரு செயலுக்காக பழி சொல்லும் போதாகட்டும், ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்கார் ஆர்ஜே பாலாஜி. நம்ம செல்வராகவன் சாரும் சிகாமணி கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பி சுனில் கேரக்டரும் நல்லா இருக்குது, அவரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி ஒரு சராசரி மனுஷன் தான் குடும்பம் தான் எல்லாம் அப்படின்ட்டு நினச்ச வாழ முயற்சிக்கிறதும், எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சு வேதனைப்படுறதும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கைதிகளோட நிஜ வாழ்க்கையை பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் யதார்த்தமான ஒரு கதையை விரும்பி கதைக்காக படம் பார்க்குறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். படச்சென்னை ஸ்டைலில் இருக்குது. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.